அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே, வருந்தாதே, தயங்காதே என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு உச்சத்தில் இருக்கிறார் குரு. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் நீதி மறைந்த சூழலில் உறுதியாகவே தன்னாலே வெளிவருவதோடு மட்டுமல்லாது நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சகாதிபதியும் விரையாதிபதியுமாக பார்க்கப்படக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வலிமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு சிறு முன்னேற்றத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்றாலும் கூட அவை அனைத்தும் நேர்வழியில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டும்தான். அவர் சகாதிபதியும் விரையாதிபதியும் இருக்கக்கூடிய சூழலில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமத்தில் அமர்வது மிக சிறப்பாக வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சகாய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது இங்கு அவர் உச்சம் பெற்றிருப்பதால் எண்ணற்ற நன்மைகள் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முழு முதல் சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய முதன்மையான யோகத்தையும் உருவாக்குகிறாருங்க. ஏனென்றால் மிக வலுவாக ஜென்மராசியை பார்க்கிறார். 3 மற்றும் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவானின் சுப பார்வை மிக வலுவாக ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடமும் லாபஸ்தானத்தின் மீதும் வலுவாக அறியக்கூடிய இந்த வேளையில் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. என்றால் குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே உறுதியாக இந்த தருணத்தில் எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அவை லாபம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமைய போகிறது என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நினைத்த மாத்திரமே அதை சரியான முறையில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவான் உச்சம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்ப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக உறுதியாகவே அமையும். மேலும் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியாக பல நல்ல காரியங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் நினைத்த உடனே எந்த காரியமாக இருந்தாலும் விரைவாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் காரிய தடை
சிரமம் சிக்கல் இல்லாமல் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது காதல் திருமணம் அல்லது நிச்சயிக்கப்பட்டு நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை நிறைவாக கைகூடும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது. ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் சாதகமாக அமைவதோடு இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்க முடியும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயரும். நினைத்தபடியே பல காரியங்களை தடையில்லாமல் மகர ராசிக்காரர்கள் செய்து முடிக்க முடியும். குரு பகவான் அமோகமான நன்மையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு சொந்த வீட்டிற்கு குடிபோகும் அற்புதமான யோகமும் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை, மனதிற்கு பிடித்த நல்ல சூழல் போன்ற அனைத்துமே உறுதியாகவே அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். விரும்பிய இடமாறுதல் உள்ளிட்டவை மிகவும் சிறப்பாக கைகூடும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் தொட்டகாரியம் அனைத்தும் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை அமைத்து கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்த நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைகிறது. சிறு முன்னேற்றத்திலிருந்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சி வரை உறுதியாகவே லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை சாதுரியமாக செய்து முடிக்க முடியும். வீண் பலிகளை களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். பின்னடைவுகள் சரி செய்யப்பட்டு மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும், விவசாயம் வாங்கக்கூடிய குறிப்பாக விவசாய நிலம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரட்டிப்பு வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகா ஓஹோ என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.